பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் 2.57 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், கூடுதல் காண்க. ரெண்டு சப்டிவிஷன் நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க. இதோடைய கூடுதல் மதிப்பு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு நமக்கு வந்து ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்க. ஸ்கொயர்னா வர்க்கம்னு சொல்லுவோம். இங்கே ஸ்கியூப் கொடுத்துருக்காங்க. ஸ்கியூப்னா கணம். சரிங்களா? அப்போது இயற்களின் கணங்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அதை அப்ளை பண்ணி கடைசி உற்பத்தி நம்ம எண் எடுப்போமா, எண் மதிப்பு பதிட்டாங்கன்னா நமக்கு இதுக்கான மதிப்பு கிடைச்சிரும். சரிங்களா? அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலா பாருங்கள், n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர். இது நமக்கு கணம் க்யூப் வரும்போது வரும். சரிங்களா? n மதிப்பு என்ன? 16. பிரதியிடலாமா? பிரதியிடும் போது என்ன வரும்? 16 × 16 + 1 வருமா, / 2 ஸ்கொயர் ஈக்குவல் 16 அப்படியே வந்துடும். 16 1 கூட்டினா 17 / 2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. இப்போ 1 2 8 2 16. அப்போ என்ன வரும்? 8 × 17 வருமா, ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இப்போ 8யும் 17யும் பெருக்கலாமா? பெருக்கும் போது என்ன வரும்? 136 வருமா. இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். சரிங்களா? 136 ஹோல் ஸ்கொயர்னால் 136 × 136 2 டைம் பெருக்கணும். அப்போ பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? இப்போ என்ன வரும் நமக்கு? 18,496. 136 2 தடவை பெருக்கும் போது ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான கூடுதல் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 9 ஸ்கியூப் 10 ஸ்கியூப் 11 ஸ்கியூப் எக்ஸட்ரா 21 ஸ்கியூப். சரிங்களா? இப்போ நமக்கு இப்போ இயல்கள்லாம் 1லேருந்து தான் வரணும். இங்கே நமக்கு 9லேருந்து வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 9லேருந்து 21 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 1லேருந்து 21 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே 1லேருந்து இந்த 9க்கு முன்னே என்ன இருக்குது? 8 இருக்கா, அது வரைக்கும் கழிச்சிட்டோம்னா இதுக்கான கூடுதல் மதிப்பு நமக்கு கிடச்சிருமா. அப்போ உங்கள் ஸ்கியூப் இருக்கிறதுனா ஸ்கியூப் தான் எடுக்கணும். 1 ஸ்கியூப் 2 ஸ்கியூப் 3 ஸ்கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் 21 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ் இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபஸ்ட் நம்பர் தான் பார்த்தீங்களா, அந்த முதல் இதுக்கு என்ன இருக்கும்? 9. அதுக்கு முன்னே 8. இந்த 8 வரைக்கும் இருக்கிறத கழிச்சிடலாமா. அப்போ 1 ஸ்கியூப் 2 ஸ்கியூப் 3 ஸ்கியூப் எக்ஸட்ரா இது வரைக்கும் 8 ஸ்கியூப் வரைக்கும் கழிச்சிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருமா. இப்போ சேம் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாருங்கள், n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சேம் இதுக்கு அதே ஃபார்முலா தான். n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஃபஸ்ட்டு n மதிப்பெண்ணா இங்கே 21. அப்போ இங்கே 21 இன்ட்டு n மதிப்பெண்ணா 21 + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து என்ன இருக்குது? இந்த கடைசி இருக்கிறது n மதிப்பு 8ன்றது. இங்கே 8 அப்ளை பண்ணலாமா? இப்போ என்னக்கு பதில் இங்கே 8 × 8 + 1 / 2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. ஈக்குவல் 21 1 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 22 வருமா. 22 / 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8 1 கூட்டினா 9 / 2 ஹோல் ஸ்கொயர். நீங்கள் எடுத்து எழுதும் போது இதை மாற்றி எழுதிருக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு மதிப்பு மைனஸில் கிடைக்கும். கரெக்டாக ஆர்டராக பார்த்து எழுதிக்கோங்க. அப்போ 1 2 1 2 1 2 அப்போ என்ன வரும்? 21 × 11 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. மைனஸ் இங்கே பாருங்கள் 1 2 4 2 8. அப்போ இங்கே என்ன வரும்? 4 × 9 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. இப்போ 21யும் 11 பெருக்கல் இருக்கா, பெருக்கலாமா. அப்போ பெருக்கும்போது என்ன வரும்? 21 × 11 21 21 கூட்டினா 231. இப்போ 231 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. மைனஸ் சேம் இப்போ 4 × 9 பெருக்குனா 36. இப்போ 36 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ 231 இருக்கா, அந்த 231 வந்து 2 தடவை பெருக்கணும். அப்போ 231 2 தடவை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 53,361 வருமா.
மைனஸ் 36 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. 36 2 தடவை பெருக்கணும். 36 × 36 பெருக்கினா என்ன வரும்? 1296ன்னு வருமா? இப்போ 53361லேருந்து 1296 கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 52065ன்னு வரும் ஆன்சர். சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான கூடுதல் மதிப்பு. ஃபைனலாக பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க.